வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் preamble. செகண்ட் டாபிக் இது. The country where the concept of preamble first emerged was America. preambleங்கிற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரில எமர்ஜ் ஆச்சு? அமெரிக்கா. செகண்ட் கொஸ்டின், the preamble was written last, but in which part was it added? In the preface. preamble கடைசியானாங்க, எப்ப ஆட் பண்ணாங்க? முன்னாடி. எதுல ஆட் பண்ணாங்க? முன்னாடி. What is the predecessor of the preamble to the Constitution of India? preamble வரத்துக்கு முன்னாடி எது predecessor இருந்தது? The objective resolution written by நேரு. நேரு எழுதிய குறிக்கோள் தீர்மானம். Next question. What is the nature of the preamble? It cannot be resolved within the framework of the law. preambleோட நேச்சர் என்ன அப்படின்னா, இது நான் ஜஸ்டிசிபிள், சட்டத்திற்கு உட்பட்டு தீர்வு காண முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த preamble? என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு preambleல? sovereignty, equality, secularism, democratic republic, justice, liberty, equality and fraternity. What can be called the power of the Indian nation to make laws for itself? sovereignty. அதாவது இந்திய நேஷன் யாருடைய தலையீடும் இல்லாம தானே சட்டங்களை உருவாக்கிக்கலாம், சட்டங்களை போட்டுக்கலாம் அப்படிங்கிற பவருக்கு பேர் தான் sovereignty. அடுத்த கொஸ்டின், which characteristics of India remains unaffected even when India is a member of organizations like the Commonwealth and the United Nations? sovereignty. அதாவது காமன்வெல்த்லயோ யூஎன்லயோ மெம்பரா இருக்கிறதுனால இந்தியாவோட சாவரனிட்டி அஃபெக்ட் ஆகுமா? அஃபெக்ட் ஆகாது. வாட் இஸ் த நேம் கிவன் டு ப்ரொவைடிங் ஒன் சர்வீஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஆல் பீப்புள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் தே ஆர் புவர் ஆர் ரிச்? ஈக்வாலிட்டி. எல்லாருக்கும் ஈக்குவலான சர்வீஸ் தான் தருவாங்க, எல்லாரும் சமம், அவங்க புவரா இருந்தாலும் சரி ரிச்சா இருந்தாலும் சரி. அந்த நேம் குறிக்கிற preamble இருக்கிற வேர்டு எது அப்படின்னா ஈக்வாலிட்டி. In which conference did Nehru first utter the name காந்தியன் சமதர்மம்? 1955 ஆவடி கான்ஃபரன்ஸ். ஆவடி மாநாடு, காங்கிரஸ் மாநாடுல தான் ஃபர்ஸ்ட் நேரு அந்த வார்த்தையை உச்சரிச்சிருப்பாரு. அந்த வார்த்தை காந்திய சமதர்மம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஃபீச்சர் ஆஃப் த preamble that indicates that all religions will be treated equally? secularism. அதாவது மதச்சார்பின்மை, எல்லா ரிலிஜன்ஸும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற ஒரு வேர்டு அங்க இருக்கு preambleல, அது செக்யூலரிசம். அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் த ஆர்டிகல்ஸ் தட் ஸ்ட்ராங்லி எம்பசைஸ் செக்யூலரிசம்? ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 28, ஆர்டிகல் 29 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வர ஆர்டிகல், இந்த 3 ஆர்டிகளும் செக்யூலரிசத்தை ஸ்ட்ராங்லி எம்பசைஸ் பண்ணுது. என்னது? உங்களுக்கு விரும்பிய மதத்தை நீங்க பின்பற்றலாம், பரப்பலாம், அது சம்பந்தப்பட்ட சடங்குகள்லாம் நீங்க பண்ணலாம், மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாம. நீங்க இந்த மதத்தை பின்பற்றதுக்காக நீங்க டாக்ஸ் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் இந்த 3 ஆர்டிகல்லையும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஃபீச்சர் ஆஃப் த preamble that refers to the people having the power to make laws? மக்கள் தானே அந்த அதிகாரம் வச்சிருக்கிறாங்க லாஸ் மேக் பண்றதுக்கு. அதை குறிக்கிற preamble இருக்கிற ஃபீச்சர் நேம் என்ன அப்படின்னா டெமோக்ரஸி. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி? டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. உங்களுக்கு தெரியல, டைரக்ட் டெமோக்ரஸினா என்னன்னா மக்களே லா மேக் பண்றது. இன்டைரக்ட் டெமோக்ரஸினா மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் மூலமா, ரெப்ரசன்டேட்டிவ் மூலமா லா மேக் பண்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கண்ட்ரி ஃபாலோஸ் டைரக்ட் டெமோக்ரஸி? சுவிட்சர்லாந்து. அங்க பிளெபிசைட்னு சொல்லிட்டு பொது வாக்கெடுப்பு எடுப்பாங்க. ஒரு லாஸ் ஜிஎஸ்டி மாதிரி ஒரு லா இப்ப நாங்க பண்ண போறோம் அப்படின்னு செய்யலாம். பொதுவா இப்போ இந்த ரூலை அறிவிப்பாங்க. அப்ப கை தூக்க சொல்லுவாங்க. எத்தனை பேர் மெஜாரிட்டி இருக்கு, மெஜாரிட்டி இருந்தா அந்த லாவை பாஸ் பண்ணுவாங்க. இல்ல கம்மியா தான் தூக்குறாங்க அப்படின்னா அந்த லாவை பாஸ் பண்ண மாட்டேன். இது சுவிட்சர்லாந்துல. பட் அதிகமான மக்கள் தொகை இருக்கிற இந்தியா மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு இது பொருந்தாது. ஸோ இங்க இந்தியாவில் என்ன ஃபாலோ பண்ணுவோம், அதுதான் அடுத்த கொஸ்டின். விச் டெமோக்ரஸி இஸ் ஃபாலோட் இன் இந்தியா? Indirect democracy. 16th question, the reason why indirect democracy is followed in India?
பிகாஸ் ஆஃப் த ஹை பாப்புலேஷன். இதுதானே சொன்னேன், அதேதான். நெக்ஸ்ட், which parliamentary system is followed in India? Representative parliamentary system. ரெப்ரசன்டேட்டிவ்னா அதான் பார்லிமெண்ட்லேயே வந்து லண்டன்ல ஒரு விதமான பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. நம்மளுடைய பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது நம்மளே ஆளாம நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு பார்லிமெண்ட்ல லா மேக் பண்றோம். அடுத்த கொஸ்டின், த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா இஸ் அ ரிபப்ளிக். ஸோ ஆஸ் த ஹெட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் த பிரசிடென்ட். நம்ம வந்து ரிபப்ளிக் இல்லையா, குடியரசு நாடு. அப்ப நமக்கு யார் தலைவர்? குடியரசுத் தலைவர். அதான் சொல்ல வராங்க. ரிபப்ளிக்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா பிரியாம்பிள், அது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா பிரசிடென்ட் தான் நமக்கு தலைவர்னு சொல்றதுக்கு தான் அது ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் ஹவு மெனி கேட்டகரிஸ் இஸ் ஜஸ்டிஸ் டிவைடட் இன் த பிரியாம்பிள்? பிரியாம்பிள் இருக்கிற ஜஸ்டிஸ் எத்தனை பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், what does providing quota to all the downtrodden and backward people means? Social justice. அதாவது அடித்தட்டு மக்களுக்கும் பின்தங்கிய மக்களுக்கும் வந்து எல்லாருக்கும் குவாட்டா கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். இந்த வேர்டு வந்து பிரியாம்பிள்ல இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், what do we call the provision of equal opportunity and equal pay to everyone regardless of whether they are rich or poor? அவங்க ரிச்சோ போறோ அதெல்லாம் பார்க்காம இவங்களுக்கு இவ்வளவு பேமெண்ட், அந்த மாதிரி ஈக்குவலான பேமெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொருளாதார நீதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எனி ஒன் கேன் vote in the election, எனி ஒன் கேன் compete in an election, which means political justice, அரசியல் நீதி. யார் வேணாலும் ஓட்டு போடலாம், யார் வேணாலும் எலெக்ஷன்ல தேர்தலில் நிற்கலாம், காம்படிட் பண்ணலாம். அதாவது என்னன்னா, அப்பெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக் பண்ற டைம்லாம் வந்து 18 வயசுன்னு கிடையாது. வந்து நீங்க வரி செலுத்துறவங்களா இருக்கணும், நிறைய சொத்து வச்சிருக்கிறவங்களா இருக்கணும், குறிப்பிட்ட இதுக்கு மேல படிச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து அவங்க ரூல்ஸா கொடுத்துருந்தாங்க. பட் வந்து நம்மளோட இண்டிபெண்ட் இந்தியா, ரிபப்ளிக்கான ஒரு இந்தியாவில வந்து எப்படின்னா 18 ஏஜ்ங்கிறது மட்டும்தான் ரூல். ஸோ அதுதான் வந்து இங்க பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், எல்லாருக்கும் சமமாக வழங்கப்படுகின்ற நீதி, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், which article refers to individual freedom? Article 21. அதான் பர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம், அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் எது அப்படின்னா ஆர்டிகல் 21. நெக்ஸ்ட் கொஸ்டின், the word in the preamble that indicates that India is an independent country. Independence, இந்தியா ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. ஆஃப்டர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களுடைய அதுக்கப்புறம் நம்ம இண்டிபெண்டா இருக்கும், அதை குறிக்கிறது தான் அந்த இண்டிபெண்டன்ஸ் கம்பெனி, இண்டிபெண்டன்ட். நெக்ஸ்ட் 27th கொஸ்டின், ஃப்ரம் விச் ரிவல்யூஷன் வாஸ் த வேர்ட் ஃப்ரீடம் டேக்கன்? இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, அது இருக்கிற வேர்டு என்ன அப்படின்னா ஃப்ரீடம். ஃப்ரீடம் 1789 பிரெஞ்சு ரெவல்யூஷன். எஃப்னு இருக்கா, அப்ப ஃப்ரீடம்ங்கிறது 17, அங்க லிபர்ட்டின்னு இருக்கும், அந்த லிபர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீடம் அதுதான் அந்த லிபர்ட்டி. வேர்ட்ல வந்து ஃப்ரீடமும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, இண்டிபெண்டன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, லிபர்ட்டின்னு இருக்கும். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி. 1789 பிரெஞ்சு ரெவல்யூஷன். அப்போ லிபர்ட்டினா ஃப்ரீடம், எஃப்ஆர் ஃப்ரீடம், எஃப்ஆர் பிரெஞ்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீடமா இருக்குன்னா 789 789 ரூபா கொடுத்துருந்தா நீ வந்து ஃப்ரீடமா இருந்துக்கலாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1789 பிரெஞ்சு ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், which word means that all Indians are treated equally? Equality, அதில் இருக்கிற வேர்ட்லேயே தெரியுது, எல்லாரும் ட்ரீட்டட் ஈக்குவலாக ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், which article of the constitution states that everyone is equal? Article 14. Article 14நாலே அனைவரும் சமம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which word indicates that India is a brotherly country? Fraternity. Fraternity, இந்தியா ஒரு சகோதரத்துவ நாடு அப்படின்னு குறிக்கிற வார்த்தை எது? Fraternity. Next question, who said that the preamble is an identity card of the Indian Constitution? N.A. Balkiwala. பால்கிவாலா அவர் தான் வந்து ஐடென்டிட்டி கார்டு போடாம காலேஜுக்கு வந்துட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. N.A. பால்கிவாலா ஐடென்டிட்டி கார்டு. Who said about the preamble that a long-held dream had come true? அல்லாடி கிருஷ்ணசாமி. அல்லாடி கிருஷ்ணன் ரொம்ப வருஷமா எழுதிட்டு இருந்திருப்பாங்க, அதனால ரொம்ப நாள் கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், who said that the preamble is the horoscope of the constitution? K.M. முன்ஷி. முன்ஷிங்கிறவர் ஜாதகம் பாக்குறவர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. K.M. முன்ஷி, ஹோரோஸ்கோப்.
Who said that the preamble is a priceless ornament, a key, a golden ornament? இந்த மாதிரிலாம் சொன்னது யார் அப்படின்னா பண்டிட் தகுதாஸ் பார்க்கவா. பிரைஸ்லெஸ் ஆர்னமெண்ட் அதை நான் பார்க்கவே இல்லையே, இல்லை பார்க்கவா மிஸ் ஆயிருக்கு. பார்க்கவா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பார்க்கவா நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைஸ்லெஸ் ஆர்னமெண்டா எங்க எங்க அந்த மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், who called the preamble is a keynote to constitutions. keynote நோட்டுனாலே மார்க்கர் வச்சு எழுதுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சொன்னது யாரு? keynote பார்க்கர். பார்க்கர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப keynoteன்னு சொன்னது யாரு? NS பார்க்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், who said that the preamble is like American Declaration of Independence Revolution. preamble வந்து எப்படி இருக்கான்? அமெரிக்க உறுதிமொழி புரட்சி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஹிதயத்துல்லா. 37. Which case has given judgment that the preamble cannot be accepted as a part of the constitution? 1960 பெருபாரி யூனியன் கேஸ். எந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து preamble வந்து பார்ட் கிடையாது, கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட் கிடையாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த கேஸ் எது அப்படின்னா 1960 பெருபாரி யூனியன் கேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், which case has given judgment that the preamble is a part of the constitution? 1973 கேசவானந்த பாரதி கேஸ். இந்த கேஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல வந்து முன்னாடி கேஸ்ல வந்து நாட் அ பார்ட்னு சொல்லியிருப்பாங்க, இது வந்து இஸ் அ பார்ட்னு சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து இதை சேஞ்ச் பண்ணி தான் 1976 வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுதான் preamble வந்து திருத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which case has given judgment that the preamble is an integral part of the constitution? ஃபர்ஸ்ட் நாட் அ பார்ட், இது ரெண்டாவது கேஸ் வந்து பார்ட், மூணாவது கேஸ் வந்து இன்டெகிரல் பார்ட்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப LIC ஐ இருக்கா, ஐனாலும் இன்டெகிரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருங்கிணைந்த பகுதி தான் preambleங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொன்ன கேஸ் ஜட்ஜ்மெண்ட் எது அப்படின்னா 1995 LIC கேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், how many times has the preamble been amended so far? எத்தனை வாட்டி திருத்திருக்காங்க preamble? once, only once, ஒரு வாட்டி தான் திருத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who was the prime minister of India when the preamble was amended? இந்திரா காந்தி தான் அப்போ இருந்தாங்க. அவங்க தான் வந்து preamble திருத்தின ஒரே பிரதமர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in which year was the preamble amended? எந்த வருஷம்? எமர்ஜென்சிக்கு அடுத்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1976 42nd amendment. இந்த 42nd amendment தான் வந்து மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் திருத்திருப்பாங்க அந்த டைம்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், what words were added to the preamble during the amendment? equality, secular, integrity. இந்த மூணு வேர்டு வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், the word democracy is taken from which language? Greek. democracy மோஸ்ட்லி இந்த மக்களாட்சி சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து கிரீக் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். அதனால உங்களுக்கு கிரீக்னு ஆப்ஷன் இருந்தா அந்த ஆப்ஷன் எடுத்துருங்க. டிஎன்பிசி எக்ஸாம்பிள் சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், டெமோக்ரஸி இஸ் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், செட் பை ஆபிரகாம் லிங்கன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தின ஆட்சி மக்களாட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், who said in my view of democracy the weak should have the same opportunities as the strong? மகாத்மா காந்தி. டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் பலமானவங்களுக்கு கிடைக்கிறத விட பலமானவங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதே அளவுக்கு பலவீனமானவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், who said that democracy is not just a form of government, it is a form of social organization? இது ஒரு சமூக அமைப்பு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா BR அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், who said political democracy cannot exist without the basis of social democracy? BR அம்பேத்கர். சோசியல் டெமோக்ரஸி இல்லைன்னா அங்க பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொன்னது யாரு? BR அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the word justice is taken from which revolution? The Russian Revolution 1917. ஜஸ்டிஸ் அப்படின்னா ரஷ்யன். இப்போ ரஷ்யா தான் போர் தொடுத்தாங்க உக்ரைன் மேல. அப்ப அவங்க கிட்ட நீதியே இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த வேர்ட் ஜஸ்டிஸ் எதுல இருந்து எடுத்தாங்க? ரஷ்யன் ரெவல்யூஷன்ல இருந்து. அந்த லிபர்ட்டி எதுல இருந்து எடுத்திருந்தாங்க? 1789 பிரெஞ்சு. ஃப்ரீடம் சொல்லுங்கன்னா F for freedom. 50th question, can a lawsuit be filed for failure to comply with the preamble? No. preamble இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணல. preamble சொல்லியிருக்கிற மாதிரி
மக்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலாவது கேஸ் போடலாமான்னு இன்னும் முடியாது. அதுதான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து எந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்தியாவுடைய செகண்ட் பிரசிடென்ட் நேம் சொல்லுங்க.